சென்னை எண்ணூரில் 3 வயது பெண் குழந்தை ரித்திகா கொல்லப்பட்ட சம்பவத்தை முன்வைத்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ரகுவரன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்போது எந்த பகுதியில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க? என்ன காரணத்துக்காக அவங்க இந்த மறியலில் ஈடுபட்டிருக்காங்க? அதாவது 3 வயது குழந்தை ரத்திகா கொலை செய்யப்பட்டது தொடர்பாக நகைக்காக கொலை செய்யப்பட்டார் என்று ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிற நிலையிலே குழந்தையினுடைய இறப்பில் உடனடியாக மேலும் விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும், குற்றவாளிக்கு உரிய முறையில் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். மேலும் இந்த பகுதியானது 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுனாமி குடியிருப்பு பகுதி. இந்த பகுதியிலே ஒரு காவல் நிலையம் கூட இல்லாத நிலைதான் இருக்கிறது. இந்த பகுதியில் காவல் நிலையத்தை ஏற்படுத்த வேண்டும். காவல் நிலையத்தை இங்கு ஏற்படுத்த வேண்டும், காவலர்கள் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள்லாம் இவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குற்றவாளியை இந்த இடத்திற்கு அழைத்து வந்து எப்படி அவர் இந்த கொலையை செய்தார் என்பதை காவல்துறையினர் அது செய்து காட்டி சொல்லி கேட்க வேண்டும் போன்றவற்றை எல்லாம் இவர்கள் முன்வைத்துதான் இவர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் அடிக்கடி இது போன்ற குற்ற சம்பவங்களும் திருட்டு சம்பவங்களும் நடந்து கொண்டே இருப்பதாகவும், இதனால் இங்கே ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு துணை காவல் நிலையத்தையும் இங்கே செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இவர்கள் திருவெற்றியூர் மற்றும் இந்த பகுதியில் நெடுஞ்சாலையில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து அவர்கள் கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டே கொண்டே இருப்பதால் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் இது கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் இப்படியேதான் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் இவர்கள் சொல்லி வருகிறார்கள். தம்பி தமிழரசன். ரகுவரன், சிறுமி ரித்திகா உயிரிழந்தது தொடர்பான செய்திகள் வெளிவந்த குறைந்த நேரத்திலேயே திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அப்பகுதி மக்களை சந்தித்து விரைவில் குற்றவாளி பிடிக்கப்படுவார் என்ற வாக்குறுதியை அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினரும் விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தற்போது மறியலில் ஈடுபட்டிருக்கும் மக்களிடம் பேச மாவட்ட ஆட்சியர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் நேற்று இரவு இந்த பகுதிக்கு வந்து மக்களுக்கு உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் குற்றவாளியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மேலும் விசாரணையும் முடுக்கிவிடப்பட்டு குழந்தையினுடைய அடகு வைத்த நகைகள் மீட்கும் அளவிற்கு விசாரணையானது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்தெல்லாம் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு விளக்கமளித்து வருகிறார்கள். விரைவிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையினுடைய இறப்பு சம்பவத்தில் முழுமையான விசாரணையை பொதுமக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டும். 3 நாட்கள் ஆகியும் குற்றவாளியை இன்னும் ஏன் எங்களிடத்தில் காட்டவில்லை, ஊடகங்கள் மத்தியிலும் ஏன் காட்டவில்லை, அவர்களுடைய வீட்டை திறந்து ஏன் காவல்துறை இன்னும் ஆய்வு மேற்கொள்ளவில்லை என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குழந்தை யாரால் கொல்லப்பட்டார் என்பது தொடர்பான விசாரணையை தெளிவுபடுத்த வேண்டும். குழந்தை நகைக்காக மட்டும்தான் கொல்லப்பட்டாரா அல்லது வேற ஏதாவது இதில் சம்பவங்கள் இருக்கிறதா என்பது, ஏன் 5 பேரை இதில் கைது செய்திருக்க வேண்டும் போன்ற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து எழுந்திருக்கக்கூடிய நிலையிலே பொதுமக்களும் இந்த கேள்வியை எல்லாம் முன்வைத்துதான் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசாரணை வெளிப்படையாக இருக்க வேண்டும். எங்கள் உள்ளே இருந்துதான் இந்த கொலை குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனால் தெளிவான விளக்கத்தை காவல்துறையினர் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் வலியுறுத்தி தொடர்ந்து இந்த சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.